ஹாய், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். இன்னைக்கு நம்ம என்னன்னா தலைவர் தம்பி தலைமையில் படம் எபிக் சினிமாஸ்ல பார்த்தோம். அதாவது ராக்கி சினிமாஸோட எபிக் ஸ்க்ரீனில் பார்த்தோம். அந்த தியேட்டரை பற்றி இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கோயம்புத்தூர், தஞ்சாவூர் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு எபிக் ஸ்க்ரீன். எபிக் ஸ்க்ரீன்ன்றது நம்ம ஐமேக்ஸ் மாதிரி இருக்கும். கட்டிட பெரிய ஸ்க்ரீனு, சீட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஐமேக்ஸ் மாதிரி தான், பட் ஐமேக்ஸ் ரொம்ப பெரிய ஸ்க்ரீனு, இதை விட சின்ன ஸ்க்ரீனாக இருக்கும். அது நம்ம சென்னையில் ஓஎம்ஆரில் கேளம்பாக்கம் எஸ்என் காலேஜுக்கு எதிர்த்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு ராக்கி சினிமாஸ் எபிக் ஸ்க்ரீன். 5 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அது ஸ்க்ரீன் நம்பர் 4 தான் எபிக் சினிமா. அதில் இப்போ தலைவர் தம்பி தலைமையில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்க்கறதுக்காக அந்த ஸ்க்ரீனில் தான் போயிருந்தோம். அந்த ஸ்க்ரீனை பற்றின ரிவ்யூ தான் இப்போ பண்ண போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்னும் பணிகள் எல்லாம் இன்னும் முடியாமல் இருக்குது. இன்னும் அங்கங்கே கொஞ்சம் இருந்தாலுமே இந்த பொங்கலுக்கு ஜனநாயகனுக்காக எதிர்பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் வரல. அதனால இப்போது இந்த படத்தை வச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்க்ரீனில் நல்லா ஸ்க்ரீன் நான் ரொம்ப நல்லா இருக்குது. அது நாங்கள் இப்போது எனக்கு பின்னாடி காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனை நான் காமிக்கிறேன். அதே மாதிரியுமே அந்த சீட்டிங் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுள் சீட்டிங். சவுண்ட் சிஸ்டம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டால்பி அட்மாஸ் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஐமேக்ஸோட மினியேச்சர் மாதிரி. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஐமேக்ஸில் என்னென்ன ஐமேக்ஸில் இருக்கிறது தான் பேர் தான் வேறையாக இருக்குமே தவிர இதில் மற்றபடி சீட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே சென்னையில் ராக்கி சினிமாஸ், அது அம்பத்தூரில் இருக்க ராக்கி சினிமாஸ் தான் சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஓஎம்ஆரில் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கேன்டீன் வைஸ் பார்த்தோன்னா கேன்டீனுமே ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய சைஸ் பாப்கார்ன் 180 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். கேன்டீன் ஆஸ் யூஷுவல் மற்ற தேட்டர்ஸில் இருக்கிற மாதிரி தான் ரேட்ஸ் எல்லாருமே மோரலாக சேமாக தான் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்கறதுக்கு நாம் கொடுத்துருக்க சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ் தான். ஸோ இட் இஸ் நாட் அ பிக் அமௌண்ட் கம்பேரிட்டிவ் வித் ஐமேக்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் தான். இதுவே கொஞ்சம் ஐமேக்ஸ் சைஸில் இல்லைன்னாலுமே கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் தான். நார்மலாக பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை விட இது கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்னும் இது முடிஞ்சு எல்லாமே எல்லா வசதிகளுமே எல்லாம் பண்ணால ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் தியேட்டர் வைஸ் உள்ளார வெளியில தான் ஒர்க் முடியாமல் இருக்க தவிர உள்ளார போயிட்டுன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தியேட்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. 5 ஸ்க்ரீன் வருது. ராக்கியோட இந்த ஓஎம்ஆரில் சப்போஸ் ஓஎம்ஆர் சைடு வீக்கெண்டில் போறீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த தியேட்டர் ஒரு வாட்டி பாருங்க. யூ வில் கெட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்கு. உண்மையில எபிக் சினிமாஸ் எதிர்பார்த்தது மாதிரி இருக்கு. நல்லாவுமே இருக்கு. Thank you for watching Madras Mannar.